வணக்கம். சேஷாத்ரி, ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி சொல்யூஷன் ப்ரொவைடர், லேபர் லா அட்வைசர், கார்பரேட் ட்ரெய்னர். ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளையன்ஸ். ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளையன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ், ஜூலை மாதத்தில் ஹெச்ஆரில் நடந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும், கடைசியாக ட்ரைனிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். முதல்ல வந்து ஹெச்ஆர் அப்டேட்ஸ், ஜூலையில் வந்த சர்க்குலர்ஸ் அதை பற்றி இருந்து. எஸ்ஓபி இபிஎஃப்ஓவில் வந்து நிறைய எஸ்ஓபி, ஒவ்வொரு செயலுக்கும் இபிஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் சட்டம் இருக்குது, சட்டத்தை பேஸ் பண்ணி ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் வந்து ஸ்கீமில் வந்து ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் ஒவ்வொரு நடைமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் டே பை டே நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து ஃப்ரீசிங் ஆர் டீஃப்ரீசிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எய்தர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலோட யூஏஎன்னாக இருக்கலாம், இல்லை எம்ஐடி மெம்பர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த நம்பராக இருக்கலாம். அதை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இப்போ கொண்டு வந்திருக்கான். ரீசெண்டாக ஆஃப்டர் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து அனேபிள் டு அக்சஸ்னு வரும் யூஏஎன் நம்பர் சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு. இது எல்லாம் என்ன, ஃப்ராடு நடக்கக்கூடிய ஃப்ராடை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறை தான். எங்கெல்லாம் வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு எதனா ஃப்ராட்னா உடனே பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இதுலேயும் இப்போ யூஏஎன் அக்கௌண்ட்டு ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஐடியையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃப்ராடுலண்ட்டை தவிர்க்கிறதுக்கு அது ஆக்ஷன் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் ஏதாவது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் வி ஹவ் டு டூ epfigms.gov.in கூகுளில் போயிட்டு இபிஎஃப் கிரிவியன்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலும் வரும், இல்லை டைரெக்டாக இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் அப்படின்னு .gov.in அப்படின்னு போட்டோம்னாலும் வரும். அதில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த 30 நாளுக்குள்ளே வந்து தீர்வு கிடைச்சிடும். அவங்க வந்து இப்போ மெக்கானிசம் கொண்டு வந்துட்டா அதை வெரிஃபை பண்ணி ஒன்றுன்னா அன்கிளியர், அது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான மெக்கானிசம் இருக்குது. இதுதான் இந்த எஸ்ஓபி சொல்லுது. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஷார்ட்லி இன்னும் தெளிவாக போடுறேன். ரெண்டாவது எஸ்ஓபி வந்திருக்கிறது என்னென்னா, இன்னாபரேட்டிவ் டிரான்சாக்ஷன் லெஸ் அக்கௌண்ட்டை எப்படி வந்து க்ளோஸ், அதாவது பிளாக் பண்ணுறது, எப்படி அன்பிளாக் பண்ணுறதுன்னு. அதாவது இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்னா என்னென்னா, இபிஎஃப் ஸ்கீமில் வந்து பேரா 72(6) வந்து எதெல்லாம் இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட், யாருன்னா ஃபாரின் போனா, டெத் ஆனா, இல்லை 3 வருஷம் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருந்தால், இந்த மாதிரி அது கொடுத்துருக்கு. அதுக்கு ஆக்ஷன் என்ன, மறுபடியும் ஒன்று கிரிவியன்ஸில் பதிவு பண்ணலாம். மெம்பர் வந்து அக்சஸே பண்ண முடியலன்னா நேரில் போயிட்டு நம்ம வந்து சொல்லணும். இபிஎஃப்ஓவில் டைரக்ட் பர்சனை பார்க்கணும் அப்படிங்கிறதும் இதில் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. 23 நாளில் வந்து இதே மாதிரி எதனா இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை ஆப்ரேட்டிவாக கொண்டு வர முடியும். இதுக்குண்டான டீட்டெயில் ப்ரொசீஜர் இந்த எஸ்ஓபியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின வீடியோவும் தனியாக போடுறேன். இன்னொன்று எஸ்ஓபி எக்ஸம்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயரில் வந்து RM5 ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டை பற்றி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அதோட தொடர்ச்சியாக RM6 வந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட் பற்றி எப்படி அப்படிங்கிறது, தேர்ட் பார்ட்டி ஆடிட்டோட RM6 ஃபார்மேட் ஃபார் தேர்ட் பார்ட்டி ஆடிட் பற்றினது தான் இந்த எஸ்ஓபி. அதுவும் வந்து டீட்டெயிலாக இதில் என்னென்னலாம் செக் பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. யூஸ்வலாக வந்து இது யாருக்குன்னா, ட்ரஸ்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இட் இஸ் நாட் வே கனெக்டட் வித் மெம்பர்ஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து செக் பண்ணி அது கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எஸ்ஓபி தான் இந்த எஸ்ஓபி. அடுத்துதான் வந்து எஸ்ஓபி மெம்பர் ப்ரொஃபைல், இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷனை பற்றின எஸ்ஓபி வந்து இது 3rd வெர்ஷன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி அதில் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணிட்டு வராங்க. இந்த 3rd வெர்ஷனில் ஃபாதர் நேம், மதர் நேம், ஸ்பவுஸ் நேம் இதில் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, எது மைனர் எது மேஜர், 3 கேரக்டருக்கு மேலே சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஃபாதர் நேம்லேயோ மதர் நேம்லேயோ ஸ்பவுஸ் நேம்லேயோ அது வந்து மேஜர் ஆகும். 3 கேரக்டர் வரைக்கும் இருக்கிறத மைனர் ஆகும். உண்டு அதை எப்படி பண்ணணும், 7 நாளில் வந்து இதை வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதில் இந்த அப்டேட்டட் எஸ்ஓபியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஓபி பற்றி ஒன்று தனித்தனி வீடியோவாக பதிவு பண்ணுற இந்த சேனலில் இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி ஒரு ஜிஓ, ஏற்கனவே டிராஃப்ட் ஜிஓ வந்திருந்து, அதை பற்றின வீடியோவும் இந்த சேனலில் போட்டிருந்தேன். இதில் வந்து இந்த கசட்டா வந்தாச்சு அது. அதனால் இனிமேல் வந்து எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் புதுசாக ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஃபார்ம் ஒயில் 100 ரூபாய் ஃபீஸோடு அப்ளை பண்ணணும். ஃபார்ம் இசட்டில் வந்து கவர்மெண்ட், அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட் வில் இஷ்யூ சர்டிஃபிகேட். அதே நேரத்தில் எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன் இசட்பியில் வந்து அப்ளை பண்ணி ரெகுலரைசேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு, இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி இந்த சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இஎஸ்ஐ அப்டேட்ஸு. இஎஸ்ஐயில் ஃபர்ஸ்ட் திங்
ஆதாரை வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக நம்ம எங்கேயுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி பிஎஃப்ல ஆல்ரெடி வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு ஆதாரை எடுத்துக்க மாட்டோம்னு ஒரு சர்க்குலர் வந்து அதே மாதிரி தான் இப்போ இஎஸ்ஐலையும் ஆதாரை வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃபாக டேட் ஆஃப் பர்த்துக்கு எடுத்துக்க முடியாது. இது எதை பேஸ் பண்ணினா ஆதாரே வந்து உடாய் அவங்க தான் வந்து சர்க்குலர் கொடுத்துருக்கு. அந்த சர்க்குலர் பேஸ் பண்ணி தான் இந்த சர்க்குலர் இஎஸ்ஐயும் கொடுத்துருக்கு. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு மட்டும் ஆதாரை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், கவர்மெண்ட் ஐடி கார்டு, இதெல்லாம். இது வந்து எஃபெக்டிவ் ஃப்ரம் 23rd ஜூலை 2024. அடுத்ததா இஎஸ்ஐக்கு கவரபிள் பட் நாட் கவர்டு. எதெல்லாம் ஒரு சில ஆர்கனைசேஷன் பர்டிகுலர்லி சின்ன சின்ன எம்எஸ்எம்இஸ் அதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களுக்கு தெரியாதுனாலோ என்னவோ இஎஸ்ஐ அவங்களுக்கு கவரபிள், அதாவது 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஆர்கனைசேஷனும் இஎஸ்ஐ கவர் ஆகணும். அப்படி கவர் ஆகணும், ஆனால் கவர் பண்ணாமல் இருக்காங்களே, அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணணுன்றதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்லாம் நடந்ததுக்கப்புறம் பலவித டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க தரவுகளை வந்து எடுத்துட்டு இப்போது தே ஸ்டார்டட் இன்ஸ்பெக்டிங். என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் கிட்டேருந்து என்னென்னலாம் இண்டஸ்ட்ரி இருக்குது, எம்எஸ்எம்இ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து ஜிஎஸ்டி யாரெல்லாம் பே பண்ணுறா அப்படிங்கிற ஒரு தகவலை திரட்டி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறா அந்த தகவல்கள், எல்லோ பேஜஸ், லேபர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதுலேருந்து இப்படி பலதரப்பட்ட தகவல்களை திரட்டி அதுலேருந்து யாரெல்லாம் இஎஸ்ஐ கவர் ஆகணும், அவங்களாம் கவர் ஆகாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்ஷனை தே ஸ்டார்டட் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்ட்லி யாராவது கவர் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு கவர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் குட் ஃபார் எம்ப்ளாயீஸ் as well as குட் ஃபார் ஆர்கனைசேஷன். டாக்குமெண்ட்ஸ் என்ன வெரிஃபை பண்ணுவானா பர்டிகுலர்லி பேலன்ஸ் ஷீட், சேலரி ரிஜிஸ்டர்ஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவா இந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது. வி ஷுட் பி கெட் ரெடி ஃபார் தட். அடுத்ததா பிஎஃப்ல ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு தெரியும் மாதம் ஒரு அவேர்னஸ் கேம்ப் இது பண்ணுறாங்க. அதில் கிரிவியன்சஸும் எதனா இருந்ததுன்னா சால்வ் பண்ணி கொடுக்குறா. அதே மாதிரி இஎஸ்ஐலையும் ஒரு அவேர்னஸ் கேம்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. லைக் பிஎஃப் மாதிரியே இஎஸ்ஐலையும் இனிமேல் அவேர்னஸ் கேம்ப் அங்கங்கே நடக்கும். அது வந்து அசோசியேஷன் வித் எம்ப்ளாயர் அசோசியேஷன், இல்லை யூனியன்ஸ், இல்லை பிக் எம்ப்ளாயர்ஸ், இல்லை இபிஎஃப்ஓ, மேபி அதுலேயே கூட வந்து இபிஎஃப்ஓ அவேர்னஸ் கேம்போட கூட சேர்த்து நடக்கலாம். இப்படி ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு பார்ட்னராக வந்து டட்டோபான் தெங்கடி நேஷனல் போர்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு பகுதி. அவங்க ஆல்ரெடி அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இப்போ இஎஸ்ஐக்கு உண்டான அவேர்னஸை கிரியேட் பண்ண போறா. ஸ்பெஷல் டெஸ்க் ஃபார் எனேபிள்ட் ஹாஸ்பிட்டல். இஎஸ்ஐல நம்ம வந்து ஸ்பெஷல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணால் அங்கே போனால் இஎஸ்ஐ தானே அப்படின்னு அலக்கழிக்க கூடாதுன்றதுக்காக எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் எம்பேனல் ஆயிருக்கோ, எந்தெந்த ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எம்பேனல் ஆயிருக்கோ இஎஸ்ஐயோட, அங்கெல்லாம் வந்து இஎஸ்ஐ எம்ப்ளாயீஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப் டெஸ்க் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த எம்பேனல்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் சர்க்குலர் இஎஸ்ஐ கொடுத்துருக்கா. அடுத்ததா ஸ்ட்ரிக்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட். டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து எம்ப்ளாயீஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் எம்ப்ளாயீஸோ இல்லை அந்த ஐபி இன்சூர்ட் பர்சனோட ஃபேமிலியோ எலிஜிபிள் ஃபார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட், அதாவது ரெஃபரன்ஸ் டு த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னு சொல்லி அது நடந்துட்டுருக்கு. அப்படி நடக்கும்போது நிறைய ஃப்ராட்ஸ் இதில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து இஎஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிக்ட் வெரிஃபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட்டையும் இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய எல்லா ஐபியோட பர்டிகுலர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு சர்க்குலரும் வந்திருக்கு. சிபிஐ இண்டெக்ஸ் மே மாதத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் வரல. மே மாதத்தில் வந்து பேஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 350 இருக்குது. 338 இந்த ஏப்ரலில் நமக்கு அறிவிச்சது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது 350 இஸ் த சிபிஐ இண்டெக்ஸில் இருக்குது. டிஏ கால்குலேஷனுக்கு தேவையான ஒரு டேட்டா மே வரைக்கும் தான் வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு சில அப்டேட்ஸ் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லேபர் ரிஃபார்ம்ஸ் அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த லேபர் ரிஃபார்ம்ஸில் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்ரம் சுவிதா சமாதான் போர்ட்டல், இது ரெண்டு வெப்சைட். ஸ்ரம் சுவிதான்றது ஒரு வெப்சைட், சமாதான் போர்ட்டல்ன்றது ஒரு வெப்சைட். இந்த சமாதான் போர்ட்டலில் அந்த கிரிவியன்சஸ், லேபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, செட்டில்மெண்ட்ஸ், இதை பற்றின அந்த போர்ட்டலை ரிவாம்ப் பண்ணி அதை வந்து மெயினாக கொண்டு வர போகிறது. அது இல்லாமல் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் அது வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் லேபர். எல்லா லேபருக்கும் எல்லா போர்ட்டலையும் அது என்னென்ன போர்ட்டல் பிஎஃப் பிஎஸ்ஐ என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து
ஸ்ரம் போர்ட்டலில் வந்து கொண்டு வர போகிறா. அதே மாதிரி சமாதான் போர்ட்டலில் வந்து கிரெவியன்ஸ் அதுத்தம், இந்த 2 போர்ட்டலை வந்து ரீவேம்ப் பண்ணி இது ரெண்டு போர்ட்டல் மூலமே எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷனை இந்த லேபர் பட்ஜெட்டில் வந்து லேபர் ரிஃபார்ம்ஸாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 3 இன்சென்டிவ் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து 1 மாத சம்பளம் அப் டு 15,000 வந்து ஸ்கீம் ஏன்னு சொல்லக்கூடிய அது வந்து 1 மாத சம்பளம் 15,000 ரூபா வரைக்கும் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தனியாக போடுறேன். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்குது இந்த சேனலில். இது என்னென்னு இதை பற்றின மேலும் தகவல் எப்படி செயல்பாடு இருக்க போகிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் இது பதிவு பண்ணுறேன். 2வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பின்றது வந்து லைக் ஏபிஆர்ஒய் ஸ்கீம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி 2 பேருக்கும் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை 4 வருஷத்துக்கு முதல் 4 வருஷத்துக்கு ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு முதல் 4 வருஷத்துக்கு ஸ்கீம் ஏவும் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு தான். ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப் டு 15,000, அவங்களோட சேலரி அப் டு 1 lakh இருந்தாலும் 15,000 வரைக்கும் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கவர்மெண்ட்டு கொடுக்க போகிறது. ஸ்கீம் பியில் வந்து 4 வருஷத்துக்கு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அவங்களுடைய பிஎஃப்ஐ ஏபிஆர்ஒய் ஸ்கீம் மாதிரியே அந்த ஸ்கீம், அதை பற்றின டீட்டெயில் தனி வீடியோவை போடுறேன், அது வந்து கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் 2 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாயிஸை நம்மளோட ஸ்ட்ரென்த் பேஸ் ஸ்ட்ரென்த்லேருந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது எம்ப்ளாயர் ஷேர் ஆஃப் பிஎஃப் அப் டு 3,000 ருபீஸை வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுவேன். அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து இப்போ வந்து 500 பேர் கொண்ட ஃபேக்ட்ரி, 500 பேர் கொண்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா 500க்கு மேலே எத்தனை பேரை நம்ம எடுக்கிறோமோ அத்தனை பேருக்கு உண்டான பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை கவர்மெண்ட் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க அப் டு 3,000 ருபீஸ் அப்படிங்கிற இந்த 3 ஸ்கீம். இந்த பற்றின வீடியோ தனியாக வரும், அதை பார்த்து தெரியுது. அடுத்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எப்படி வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆயிருக்குன்ற ஒரு டேட்டா வந்து இஎஸ்ஐ ரிலீஸ் பண்ணியிருக்கா. இஎஸ்ஐ மூலமாக இஎஸ்ஐயில் என்ரோல் ஆனவங்க மட்டும் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.47 லட்சம் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் என்ரோல் ஆயிருக்காங்க மேலேயே. அப்புறம் 11.15 lakh யங் எம்ப்ளாயிஸ், ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ் 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து 11.15 மேலே வந்து நிறைய வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் காமிக்கிறது. கிட்டத்தட்ட மே மாதத்தில் மட்டும் 23.05 lakhs நியூ ஒர்க்கர்ஸ் புதுசாக என்ரோல் ஆனவங்க இஎஸ்ஐல 23.05 லட்சம் பேர் வந்து மே மாதம் 1 மாதத்துலேயே வந்து என்ரோல் ஆயிருக்காங்க. அதிகமான ஒரு என்ரோல்மெண்ட் நடந்திருக்கு. மேலே நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்றது தான் இந்த ரிப்போர்ட்டு காமிக்கிறது. அது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இப்போ நௌக்ரி, டைம்ஸ் ஜாப் இந்த மாதிரிலாம் போர்ட்டல்லாம் இருக்குது. இந்த மாதிரி போர்ட்டல் இல்லாமல் கவர்மெண்ட்டோட நேஷ்னல் போர்ட்டலும் ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து எம்ப்ளாயரும் பதிவு பண்ணி சோர்ஸ் பண்ணி எடுக்கலாம், அது சொல்ல எம்ப்ளாயீஸும் பதிவு பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் எல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து எப்படி எல்லா டேட்டாவையும் கம்பைல் பண்ணி டோட்டல் ட்ரெண்ட் இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்டை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஷார்ட்லி இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கூட வெளியில் வரும். இது ஒரு தகவல் தான். அடுத்ததாக லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜூலையில் வந்து இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஒன்று வந்து எ ட்ரெயினி நாட் பீயிங் அன் அப்ரெண்டிஸ் இஸ் அன் எம்ப்ளாயி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளைமிங் கிராஜுவிட்டி கிளைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெயினின்னு சொல்லலாம். ஆக்ட் அப்ரெண்டிஸ் மட்டும்தான் அதில் வந்து கிடையாதே தவிர மீது எல்லாருமே வந்து எம்ப்ளாயியாக தான் கருதப்படுவார்கள். அடுத்ததா ரீலோகேஷன் ஆஃப் ஆஃபீஸ் வில் நாட் ரெக்வயர் த மேனேஜ்மெண்ட் டு கிவ் நோட்டீஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஒரு சர்வீஸ் கண்டிஷனில் இதே மாதிரி ஆஃபீஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தனியாக ஒரு இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அடுத்ததா ஒர்க்கிங் ஃபார் லாங் பீரியட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ், ரொம்ப நாள் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணியிருந்தா ரெகுலரைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ப்ராப்பரான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் இருந்து கான்ட்ராக்ட் எஸ்சிஎல்ஆர்இல சொல்லப்பட்ட ஷரத்துக்களை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாலும் கான்ட்ராக்டர் வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை போட முடியாது. அதுதான் கல்கட்டா ஹைகோர்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு கல்கட்டா ஹைகோர்ட்லேயே வந்து த்ரெட் ஆஃப் வித் ஹோல்டிங் த ப்ரமோஷனை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு த்ரெட், அதுவே வந்து இட் வில் நாட் கான்ஸ்டியூட் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். கொடுக்க மாட்டேன், உன்னோட வந்து ப்ரமோஷன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத கல்கட்டா ஹைகோர்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒர்க்மேன் ஹஸ் நோ ரைட் டு கிராஸ் த கிராஸ் எக்ஸாமின் த என்கொயரி ஆஃபீஸரையே நான் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்ட தொழிலாளி வந்து வந்திருக்கிறதே வந்து என்கொயரி ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸரையே நான் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறேன் அப்படின்ட்டு கேட்க முடியாது. எப்போ அந்த ப்ராசஸ்லாம் ப்ராப்பராக நடந்திருக்கோ அப்படிங்கிறத பாம்பே ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்ப்ளாயீஸ் கிளைம் தட் ரெசிக்னேஷன் வாஸ் நாட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரீ வில் would not mean that it was forced.
அதாவது நான் வந்து ஃப்ரீயாக நான் எழுதி கொடுக்கல, அதுக்காக வந்து அது ஃபோர்ஸ் பண்ணது அப்படின்றத கருத முடியாதுன்றத சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து ஆப்சன்ஸ் வித்தவுட் லீவே அப்ளை பண்ணாமல் ஆப்சண்ட்டாக இருக்காங்க, அதுவே வந்து ஒரு பெரிய மிஸ்கான்டாக்ட் தான். தட் ஜஸ்டிஃபைஸ் டிசிப்ளினரி ஆக்ஷன் அகைன்ஸ்ட் த ஒர்க்மேனுக்கு எதிராக வித்தவுட் இன்டிமேஷன் லீவ் எடுத்தால் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத கர்நாடக ஹைகோர்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பிஎஃப்ல வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அந்த டியூ டேட்ல வந்து சப்மிட் பண்ணலன்னா அது வந்து பனிஷபிள் தான் அப்படிங்கிறத கல்கட்டா ஹைகோர்ட் பதிவு பண்ணியிருக்கு. ஈவன் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸ் என்கேஜ்டு பை த பிரின்சிபல் எம்ப்ளாயர் இன்டைரக்ட்லி ஆர் என்டைட்டில் ஃபார் பிஎஃப். யாராக இருந்தாலும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்தால் ஒரு ஆர்கனைசேஷனில் வரும்போது தே ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஎஃப். எய்தர் யூ ஹாவ் டு பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கான்ட்ராக்டர்னா கான்ட்ராக்டர் மூலமாக அது இன்டைரக்டாக பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத டெல்லி ஹைகோர்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பெனால்ட்டி ஃபார் பிலேட்டட் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ கோருறீங்க, அதனால வந்து நான் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பெனால்ட்டி கொடுக்கலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத அலகாபாத் ஹைகோர்ட் பதிவு பண்ணியிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தனி வீடியோவாக ஒரு சின்ன ஏன்னா வந்து இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து நிறைய காரணங்கள், வெறும் ஒரு லைனில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து இதே மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பின்னணி என்ன அதையும் சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல நாலேஜாக இருக்கும். ஸோ தட் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அது அடுத்ததாக கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாதம் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா நிறைய இல்லை, ஒரே 2 கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஒன்று வந்து பிஎஃப்ல வந்து ஆஸ் யூஷுவல் மந்த்லி கம்ப்ளைண்ட்ஸ் ஜூலை மாதத்துக்கு உண்டான பேமெண்ட்ஸை வந்து 15th ஆகஸ்ட்டுக்குள்ளே பே பண்ணணும். 15th ஆகஸ்ட் ஹாலிடே, அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸையும் பிஎஃப்ல வந்து இன்டர்நேஷனல் போர்ட்டலில் போயிட்டு 15 ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம பதிவு பண்ணணும். அடுத்ததாக இஎஸ்ஐக்கு உண்டான கான்ட்ரிபியூஷனும் வரக்கூடிய 15ஆம் தேதிக்குள்ளே ஜூலை மாதத்துக்கு பே பண்ணி ஆகணும். அடுத்ததாக ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நல்லா வெரி குட் லேபர் கோட்ஸ் வந்து ஷார்ட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான அவேர்னஸை நம்ம வந்து நிறைய வளர்த்துக்க வேண்டியிருக்கு. ஹெச்ஆர் வளர்த்துக்கணும், அதே மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், எம்ப்ளாயர்ஸ் தெரிஞ்சுக்கணும், எம்ப்ளாயிக்கும் நம்ம எஜுகேட் பண்ணணும். அதுக்குண்டான ஒரு அரிய வாய்ப்பு ஏற்கனவே சென்னையில் நல்ல வரவேற்பு பெற்றது. அதை வந்து கோயம்புத்தூரில் வந்து வர 9ஆம் தேதியும் ஒசூரில் வந்து 10ஆம் தேதியும் சேம் டாபிக் தான். நியூ லேபர் கோட்ஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வருது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகிறது, எம்ப்ளாயர், ஹெச்ஆர், எம்ப்ளாயி அஸ் வெல் அஸ் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ஒர்க் ஷாப். இது தவறாமல் அட்டன் பண்ணுவோம். சென்னையில் வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் வரக்கூடிய 23ஆம் தேதி டிசைன், சேலரி ஸ்ட்ரக்சரை எப்படி டிசைன் பண்ணலாம், எதன் மூலமா, இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன், லேபர் லா ப்ரொவிஷன், லேபர் கோட்ஸ், வரப்போகிற லேபர் கோட்ஸ் இதெல்லாம் கருத்தில் கொண்டு எப்படி ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத டிசைன் பண்ணலாம் பேரோலுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற ஒரு செஷன் வந்து 23ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். அதே 23ஆம் தேதி ஏபிக்யூபி கண்ட்ரோல் பிளான்ல வந்து எடிஷன் வந்து மாறி இருக்கு. இப்போ 3rd எடிஷன் ஏபிக்யூபியும் கண்ட்ரோல் பிளானும் ஒவ்வொரு ஹெச்ஆரும் வந்து கண்டிப்பாக உங்களோட டெக்னிக்கல் டீம்ல இதை பற்றி சொல்லுங்க. ஏபிக்யூபி கண்ட்ரோல் பிளான்ல வந்து எடிஷன் மாறி இருக்கு. போன மாதத்துக்கு முந்தின மாதம் தான் இது மாறித்து. அதை பற்றின ஒரு சேலஞ்சஸ், என்னென்னலாம் மாற்றங்கள், அதை எப்படி வந்து ஏபிக்யூபி கண்ட்ரோல் பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒர்க் ஷாப்பும் 23rd வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் தேர்ஸ்டேஸ்லையும் சண்டேஸ்லையும் நிறைய விர்ச்சுவல் செஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. தேர்ஸ்டேயில் 7 to 9 அண்டு சண்டேல வந்து 10 to 12 வரைக்கும் உண்டான ஒரு செஷன்ஸ். இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மிஸ்டர் தினேஷ் அந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இதுலேயே, அவரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 9790921284 அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின வேறு ஏதாவது தகவல்கள், வேறு ஏதாவது சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவோட ப்ரெசன்டேஷன் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். யாருக்குன்னா வரலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது இந்த பிபிடி வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் உங்களோட நேம், கம்பெனி நேம், உங்களோட மெயில் ஐடி இதை கொடுத்தா இந்த தகவல்களையும் இந்த என்க்ளோஷர்ஸ், இந்த பிபிடி எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.